ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. நவக்கிரகங்களில் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ கடைசியாக பார்க்க போகிறது கேது பகவான். இந்த கேது பகவானோட உருவம் பார்த்திங்கன்னா பாம்போட தலையும் மனித உடலுமாக கொண்டிருக்கார். இவர் பார்க்கடலில் அமிர்தத்தை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை எடுத்த பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் ஸ்வர்ணபானு அப்படிங்கிற அரக்கன் திருமாலால் இரண்டாக வெட்டப்பட்டு அதுக்கப்புறம் திருமாலோட அனுக்கிரகத்தால் பாம்போட உருவத்தோடு இணைக்கப்பட்டாங்க. மனித தலையோட பாம்பு உடலாக இருக்கிறது ராகுவும், பாம்பு தலையோட மனித உடலாக இருக்கிறது கேதுவாகவும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. இருவருக்கும் ஒரே உயிராக இருந்தாலும் ரெண்டு உருவமாக அதுக்கப்புறம் ஒரு சொர்ணபானு அப்படிங்கிற அரக்கன் நவக்கிரகங்களாக மாறினான். இந்த அமிர்தத்தை அந்த சொர்ணபானு சாப்பிட்டதுனால சிவனை எண்ணி தவம் இருந்து அதுக்கப்புறம் நவக்கிரக அந்தஸ்து பெற்று ராகு கேதுன்னு கடைசி 2 கிரகங்களாக பெயர் பெற்றாருங்க. உண்மையிலே ராகு கேது அப்படிங்கிறது கிரகங்கள் கிடையாது. இது தனி கிரகங்களே கிடையாது. இவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க, சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேது பகவானை பற்றி சொல்லணுன்னா, நம் மனதில் இருக்கிற விஸ்டம் அப்படிங்கிற 6ஆம் அறிவு தாங்க இந்த கேது பகவான். நம் சிந்தனைகளை தூண்டுபவரே இந்த கேது பகவான் தான். அந்த சிந்தனைகளால் நாம் தவறான செயல்கள்லாம் செய்யும் பொழுது தான் நமக்கு காலசர்ப்ப தோஷம் ஏற்படுதுங்க. இதுக்கு பரிகாரம் செய்ய நினச்சோம்னா ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வதும் பறவைகள் விலங்குகளுக்கு உணவளிப்பதும் இதுக்கு மிகச்சிறந்ததாக கருதப்படுது. இந்த கேது பகவானுக்கு மயிலாடுதுறை அருகில் இருக்கிற கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் தனியாக ஒரு கோவில் இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற வழியில் தர்மகுளம் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்கி 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிராமத்து ரோட்டில் போகணுங்க. அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த கோயிலை அடைய முடியும். இது போய் சேர்கிறதுக்கு அங்கேருந்து ஆட்டோலாம் இருக்குது, அதில் ஏற்றி நீங்கள் போகலாம். இங்கே இருக்கிற இறைவனோட பெயர் நாகநாத சுவாமி, இறைவி சௌந்தரிய நாயகி. இந்த கேது பகவானுக்கு 5 தலை நாகத்தோட தலையும் மனித உடலும் கொண்ட பிறகு அவர் நவக்கிரக அந்தஸ்து வேண்டி சிவபெருமான இந்த இடத்துல இருந்து தான் வழிபட்டதுனால இந்த இடத்துல அவருக்கு கேது பகவானுக்கு ஒரு பரிகார ஸ்தலம் உருவாச்சுங்க. இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமுதம் கிடைக்காத விரக்தியில் அசுரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வாசுகி பாம்புதை வச்சு தான் அவங்க கடைஞ்சாங்க. அந்த வாசுகி பாம்பு தூக்கி பூலோகத்தில் வீசி எறிஞ்சாங்க. பூம்புகார் அருகில் இருக்கிற ஒரு மூங்கில் காட்டில் அந்த விழுந்த நாகம் சிவபெருமான் விஷம் ஊட்டுறதுக்கு தான் காரணமாயிட்டவேன்னு சொல்லி உண்மையிலே மனம் வருந்தி அந்த இடத்துல சிவபெருமான் எண்ணி தவம் இருந்ததுங்க. சிவபெருமான் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு மனம் இறங்கி அந்த இடத்துல அவர் காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்த சிவபெருமானை இதே இடத்துல நீங்கள் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாசிக்கு பாம்பி வேண்ட அதற்கு ஒத்துக்கிட்டு நாகநாத சுவாமி அப்படிங்கிற பேரில் இறைவன் அதே இடத்துல மூங்கில் காட்டில் வீட்டுக்கு ஆரம்பித்தார். இதுதான் அந்த கோயிலோட தல வரலாறு. இந்த கோயிலுக்கு தனியாக ராஜகோபுரம்னு எதுவுமே கிடையாதுங்க, முகப்பு மண்டபம் மட்டும்தான் இருக்குது. இந்த கோயிலில் நாகநாத சுவாமி லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு. அவருக்கு எதிரே கேது பகவான் அவர் கைகளை கூப்பி வணங்கியவாறு நேர் எதிர்க்க அவரை பார்த்தவாறே காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயிலோட பிரதான கடவுள் கேது பகவான் தான். இவருடைய நிறம் சிவப்பு அப்படிங்கிறதுனால இவருக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சித்து சிவப்பு நிற ஆடை அணிவித்து கொள்ளு சாதம் படைச்சு தான் வழிபடணும்னு சொல்கிறாங்க. அவரை மாதிரி வழிபட்டோம்னா நாகதோஷம் கண்டிப்பாக விளங்குன்னு சொல்கிறாங்க. அவ்வாறு இப்போ அவருக்கு படையலிட்ட கொள்ளு சாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இங்கே வர்ற பக்தர்களுக்கே அதை விநியோகிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதும் ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. இந்த கோவிலில் யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு சிறப்பு பூஜை நடக்குது. அந்த நேரத்தில் 16 வகையான பொருட்களை கொண்டு இந்த கேது பகவானுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. அதே மாதிரி பல வண்ண வஸ்திரங்களை சாத்தியும் இந்த கேது பகவானை வழிபட்டு சிறப்பாக இந்த பூஜை நடக்குதுங்க. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுது. சரியான வரலாறு இந்த கோவிலில் இல்லை. இந்த கோவில் மயிலாடுதுறையிலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும் சீர்காழிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குங்க. பூம்புகார் சாலையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நவக்கிரகங்களில் ஒன்றான கேது பகவானை தரிசிக்கிறதுக்கு நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து நேரடியாக பஸ் வசதி இந்த கீழ்பெரும்பள்ளத்துக்கு இருக்குது. அங்கே நேரடியாக சேரலாம். நேரடியானா இந்த தர்மகுளம் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வேறு வெஹிக்கிளில் தான் நீங்கள் உள்ளே சாமி தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த இடத்துல ரீச் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா இந்த நவக்கிரக கோயிலெலாம் சுற்றி பார்க்கறதுக்காக கும்பகோணத்தில் சிஆர்சி பஸ் மூலமாக ஒரு நாள் நவக்கிரக சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஏசி பஸ் நான் ஏசி பஸ்ஸுன்னு 2 பஸ்ஸு ஒரே நாளில் எல்லா கோயிலையும் சுற்றி பார்க்குறாங்க. அதுபடி காலையில் 5 மணிக்கு கும்பகோணத்துலேருந்து கிளம்பி எல்லா கோயிலையும் பார்த்துட்டு இரவு 8 மணிக்கு திரும்ப கும்பகோணத்தில் கொண்டு விட்டுருவாங்க. அந்த பஸ்ஸில் நம்ம டூரில் கிளம்பி வந்தோம்னா மதியானம் 3 மணிக்கு மேலே இந்த கீழ்பெரும்பல்ல இந்த கேது பகவானை தரிசிக்க வரலாம். வாய்ப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வராமல் இந்த மாதிரி நவக்கிரக சுற்றுலா வந்தீங்கன்னா எல்லா நவக்கிரக கோயிலையும் சுற்றி பார்த்து வரலாம். வாய்ப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு கோயில் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நவக்கிரக சுற்றுலாவை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அது 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.